ஆகினாலாகும்
தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். தொடர்ந்துள்ள ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து நல்கத்தக்கதாக பரலோகத்தின் தேவன் நம்முடைய மத்தியில் அவருடைய மகிமையான கிரியை தேவன் செயல்படுத்தும்படியாக எல்லாரும் ஒரு முகமாய் உடைய முகத்தை நான் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிகாலாபாதாரா ஷம்பலாபாதாரா லிரிகாலாபாதாரா. ஆவியானவரே உம்முடைய கிருபை, பரலோகத்தின் தேவனே உம்முடைய கிருபை, அற்புதமானவரே உம்முடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஓ ரிகாலாபாதாரா நிரௌஷகிரி கமலவாதி கம்பலபௌடாரா. இடம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் இறங்குவதாக உடைய சமூகத்தில் வந்து பிள்ளைகள் தெய்வீக மீட்பை பெற்றுக்கொண்டு, தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொண்டு, தெய்வீக அதிசயங்களை சோதனை, தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு, பரலோகத்தின் தேவன் பிள்ளைகளுடைய கிரியை செயல்படுத்தும்படியாய் இந்த மகிமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, 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 இயேசுவே. வாய் திறந்து கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் வருவோம். மிகுந்த பயத்தோடு பக்தியோடு கர்த்தருடைய முகத்தை நான் நோக்குவோம். நம்முடைய தேவன் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, வாக்குத்தத்தத்தில் உள்ள இடமே, வாக்கு மாறாத தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. அற்புதமான தேவனே மனங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயமான தேவனே மனங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், இரக்கத்தின் சிகரமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சபத்தில் கடந்த பிள்ளைகள் ஒவ்வொருவே நீங்கள் பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு கிருபை நாம் நிரப்புங்க, கிருபை நாம் நிரப்புங்க. ஆமென், ஆமென். எல்லாரும் வாய் திறந்து கண்களை மூடி மிகுந்த வேதனையோடு தேவ சபத்தில் விடுதலையோடு முகத்தை நோக்கி நாம் பார்த்து ஜெபிப்போம். Hallelujah, 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 hallelujah. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை அரவணைக்கிற தேவன், நம்மை சமாதானம் கொடுக்கிற தேவன் நம்முடைய மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜாவே, 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 ராஜாவே. தேவ கிருபை, 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 தேவ கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிகாலாதாரா விஷாபாபா நபாதாரா அதிகபாரா உடராபாரா அதிகம்பாரா ஷபாபாபா. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. நம்மளோடும் நிரம்பட்டு, 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 நிரம்பட்டு. ஓ தெய்வமே, உம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவீரா. ஆவியானவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். விடுதலையோடு ஜெபிப்போம், விடுதலையோடு ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் ஜெபிக்க ஜெபிக்க சத்துருவின் கட்டு உடையும், விலையினங்கள் மாறும், தேவ சமாதானம் பெருகும், தெய்வீக அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அந்த தேவன் பெரியவராய் இருக்கிறவரை ஸ்தோத்திரிப்போம்.
இந்த ஜெபத்தை ஆயத்தம் பண்ணி தந்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாளை முழுவதும் இந்த பொறுப்புடையத்தை ஸ்தோத்திரிப்போம். வேண்டிய ஆன்மாவர்களை பேசும்படியத்தை ஸ்தோத்திரிப்போம். உங்க வீடுகளில் ஆராதிக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய பிரசன்னம் அதிகமா தங்கும்படி அந்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. உலக எங்கும் விதமாக நடத்தப்படுகிற எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஸ்தோத்திரிப்போம். இந்த கொரோனாவுடைய சீற்றம் சீக்கிரமாக அடங்கி போய் சீக்கிரமாக இந்த இடத்துல நமக்கு எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை கர்த்தர் தரும்படி ஸ்தோத்திரிப்போம். சோதரன் 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 கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக தேவனை ஜெபிக்கலாம். ஓ ஹalleluya ஹalleluya. நேசிக்கிற தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவாதி தேவன் இந்த நாளில் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். சில நிமிடங்கள் ஆராதிக்கும்படியாய் தேவன் தந்த மகாபெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவன் அப்பா அறிகிற பாக்கியத்தை கர்த்தர்களுக்கு தந்திருக்கிறேன். எங்களை அபிஷேகித்து எங்களை ரட்சித்தீர் அப்பா. உடைய சொந்த பிள்ளைகளாய் எங்களை மாற்றி இருக்கிறதுக்காய் கொடாடும்படி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிற இடத்துல கர்த்தர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வீடுகளில் இருந்து ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எங்கே 2-3 பேரை நாமத்தினாலே குடியிருக்கிறார்கள் அவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவாதி தேவன் ஒவ்வொரு இல்லங்களில கர்த்தர் வாசமா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் பரத்திலிருந்து தீவாய் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது ஆண்டவரே. அது வல்லமை உள்ளதா இருக்கிறது ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசித்து அதை கைக்கொள்ள தேவன் கிருபைகளை தருவீராகப்பா. கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே நடக்கும்படி கர்த்தர் உதவி செய்துள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். அந்த உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற புதிய கிருபைகளினாலே கர்த்தர் அலங்கரிப்பீராக. ஆண்டவரே நடத்துகிற உடைய தாசனை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. அக்கினி ஜுவாலையாக கர்த்தர் மாற்றுவீராக. உடைய கரத்திலே தருகிறோம். தாழ்த்துக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று சங்கீத பாகம் 41வது சங்கீதத்தை நாம் இப்போது வாசித்து தேவனுடைய நாம் மேம்படுத்துவோம். மாறி மாறி வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 41வது சங்கீதம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினார். என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியா என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளை தேவன் இலவசமாய் தந்தபடியே ஸ்தோத்திரிப்போம். உலகம் நடக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய ஆராதனை ஆசீர்வாதத்தை ஸ்தோத்திரிப்போம். இந்த ஆராதனை ஒவ்வொருவரையும் கர்த்தரை பொறுப்படையத்தை ஸ்தோத்திரிப்போம். தாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். மாறாய இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். தேவன் தாம் தம்முடைய வருகைக்கு நம்மை தகுதிப்படுத்துவதை ஸ்தோத்திரிப்போம். வானதூத சேனைகள் வானோகர கீதங்களால் எப்போதும் வானதூத சேனைகள் வானோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வென்று பாடி துதிக்க மாபெரும் மன்னவரை யோமக்கு ஓய்வென்று பாடி துதிக்க
அப்படியே நாம் உட்காருவோம். இந்த 41ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது தேவ மனிதராகிய தாவீது இவ்விதமாக இந்த பாடலை பாடுகிறார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்தவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புவிடு. இங்கே நாம் பார்க்கிறோம், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் என்று அங்கே ஒரு பகுதி இருக்கிறது. இந்த சிறுமைப்படுதல் என்பது பல வேதனைகளும் நெருக்கத்திலும் உபத்திரவத்திலும் அகப்பட்டதான மக்களை சுட்டி காட்டுகிறது. அப்போ அமிதமாக நெருக்கப்படுகிறதான மக்களுக்கு நாம் ஒரு உதவிக்கரம் நீட்டும் போது, அவருக்கு நம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும் போது, நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் போது கர்த்தர் கவனிக்கிறார். நாம் என்ன செய்கிறோம், நாம் என்னென்ன விதத்தில் இந்த மக்களோடு நடந்து கொள்கிறோம், இந்த மக்களுக்கு நாம் எவ்விதமான நிலையில் நாம் செயல்படுகிறோம் என்பதை கர்த்தர் கவனிக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த வசனம் இப்படிதான் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தை உள்ளவன். நம்முடைய சிந்தை சிறுமைப்பட்டவர் மேல் எப்போது இருக்கணும். ஏழை எளிய மக்கள் மேல் நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும். பல வியாதிகள், நெருக்கம், பிரச்சனை, பல போராட்டங்கள் சிக்கப்பட்டு உபத்திரத்தில் இருக்கும் மக்கள் மேல் நம்முடைய சிந்தையினால் நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும். அவ்விதமாக நாம் செயல்படும் போது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற ஆரம்பிக்கிறார். ஒரு அல்லையிலே சொல்லுவோம், தேவ மனிதராகிய யோபு சிறுமைப்பட்ட மக்கள் மேல் சிந்தை உள்ளவராய் இருந்தார். அமிதமாக சிந்தை உள்ளவராய் இருந்தபடியினால் யோபுடைய வாழ்க்கையை கர்த்தர் பல சோதனையிலும், உபத்திரவத்திலும், வேதனையிலும், நஷ்டத்திலும், கஷ்டத்திலும், கொடூரமான வியாதியிலும் யோபை தேவன் கைவிடல. அவரை தேவன் சோதித்த பின்பு சுத்தப்பனாக மாற்றினார். ஒரு அல்லையிலே சொல்லுவோம், அவரை தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாத பங்காளியாக தேவன் மாற்றினார். அந்த தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த பாடலை ஒரு விதமாய் பாடி கடைசியில் முடிக்கும் போது சொல்கிறார், என் 11ஆம் என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாதனால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை நடத்தி, என் உத்தமத்திலே என்னை தாங்கி, என்னைக்கும் நம்முடைய சமூகத்தை என்னை நிலைநிறுத்துவேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்னைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய ஸ்தோத்திரிக்கப்பட்டதற்கு ஆமேன் ஆமேன் என்று முடிக்கிறார். அப்போ சத்ரு பல கோணங்களிலே தாவீதுக்கு எதிராக எழுப்பின போதும் அவர்களை தேவன் அந்த தாவீதுமே ஜெயம் எடுக்க விடவில்லை. தாவீதுடைய கண்களுக்கு முன்பதாக சத்ருகள் மத்தியிலே தேவன் தாவீதை ஜெயம் எடுக்க வைத்தார் என்ற கர்த்தர் தாவீது மிகவும் பிரியமாயிருந்தார். என் சிநேகிதன், என் இருதயத்துக்கு ஏற்றமான ஒரு மனிதன் தாவீது என்று சொல்லி தாவீதை மிகவும் பொழிந்து என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தில் நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி. அப்போ நாம் தேவ சொந்த உத்தமர்களாக இருந்தால் நம்முடைய சிறையிருப்பிலே, வேதனையிலே, வியாதியிலே, நெருக்கத்திலே கர்த்தர் நம்மை தாங்குவார். அவருடைய சமத்தை நம்மை நிலைநிறுத்துவார். நம்முடைய தேவன் இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிறார். அநாதியாய் என்னைக்கும் உள்ள சதா காலம் நம்மை நடத்தக்கூடிய தேவன். ஒருபோது நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டு சேர்ந்த நாம் நினைவு கூறுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிள்ளைகள் வசனம் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எபேசியர் 6:1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். விரும்புகிற பின்னாலும் அல்ல, ஓடுகிற பின்னாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலயம். ரோமர் 9:16. இயேசுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடனுக்கு ஒரு நன்மை குறையப்படாது. The young lions suffer want and hunger, but those who seek the Lord lack
for the sheep. குதிரை உத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். The horse is made ready for the day of battle, but victory belongs to the Lord. ஒரு பாடல எனக்கு ஒரு பாடல் பாடுங்க கிடைக்கணும் பண்ணுவோம். அதிசயமான ஒளியே நாடம், இயேசுவின் நாடம், நான் வாஞ்சிக்கும் நாடம், இயேசுவின் நாடம், நான் வாஞ்சிக்கும் நாடம். பாவிலான நாடு, ஒரு சாபம் காண நாடு. பாவிலான நாடு, ஒரு சாபம்
ஜெபிக்கலாம். தேவனுடைய சமூகத்தில் இவ்வளவு நேரம் நாம் அருமையான பாடல்கள் மூலம், நல்ல ஆராதனையின் மூலம், காணிக்கைகள் மூலம், பிள்ளைகளுடைய வசனங்கள் மூலம் தேவனை ஆராதிக்கும் பெரிதான கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். இந்த வேளையில் நாம் தேவ சமூகத்திலே நாம் கூடி இருப்பது தேவனுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக தேவாதி தேவன் அளவற்றதான அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பொழிந்து மகிமை விளங்க பண்ணத்தக்கதாக நம் யாரும் ஏகமனமாக ஒரு மனமாக ஆமென் தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாள் ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியில் தொடர்ந்துள்ள பகுதியை புறப்படுங்க. பரலோகத்தின் தேவன் தம்முடைய மகிமையை விளங்க பண்ண எல்லாரும் விடுதலையோட கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தில் ஜெபித்து நம்முடைய தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓய் உடாராமாராமாதே விதாராமாராமா ஷபாபா. ஆமென். இலஜிமாக நேசிக்கிறீங்களா என் பரலோக பிதாவே, அருமையான நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். தேசபத்ரன் ஒருமுகமாய் துதிக்கே நாமத்தை மையப்படுத்த பரலோகத்தின் தேவன் தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். சமூகத்தில் கடந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷமா ஆசீர்வதிப்பீராக. பிராபரின் மக்களோடு கர்த்தர் பேசும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் தொடர்ந்து நிற்போம். நாளை காலையில 5 மணிக்கு இருக்கும் ஆராதனை, சபை ஆராதனை ஆசீர்வதி. எல்லா தேவர்களும் கடந்து வந்து ஆராதிக்க வந்த பிள்ளைகளுக்கு உற்சாகத்தின் ஆவியை கர்த்தர் கொண்டருவீராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் உள்ள ஆராதனைகளை தேட பிரசன்னம் வெளிப்படட்டும். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதி. தூரத்திலான 1000 மடங்கான ஆசீர்வாதம் தரும். பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, உத்தியோகங்கள், பிள்ளை கை பிரயாச முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கிருபை கொடுங்கள். பிள்ளைகளுடைய படிப்புகளை ஆசீர்வதி. பிள்ளைகள் தேவனால் போதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தரை புறப்படும் கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே உட்காருவோம். நாளை தினம் காலையிலே எப்போது உள்ளது போல 5 மணிக்கு விசேஷமான ஆராதனை ஒழுங்காக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகம் யாவரும் ஜெபத்தோடு கூட கடந்து வருவோம். வியாழக்கிழமை நமக்கு எப்போதும் போல காலையிலே 10 மணிக்கு உபவாச ஜெபம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபத்துக்கும் நாம் கடந்து வருவோம். அதுபோல வெள்ளிக்கிழமை காலையிலே 1ஆம் தேதி ஆராதனை 5 மணிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பகல் வைக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கிறபடினால் எல்லாரும் வர முடியாது இருக்கிறபடினா காலை அருணோதய ஆராதனையாக 5 மணிக்கு இந்த ஆராதனையை வைத்து ஆண்டுடைய நாமத்தை மகிழ்ப்படுத்துவோம். வெள்ளிக்கிழமை காலை 1ஆம் தேதி 5 மணியிலிருந்து 6 மணி 1 மணிக்குள் உள்ள ஆராதனை. அந்த ஆராதனை வாக்குத்தத்த ஆராதனை. நாம் இதோ இழந்து போக வேண்டாம், அல்லல் தட்ட வேண்டாம், உற்சாகமா சந்தோஷம் கடந்து வருவோம். இங்கே இப்போது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போகிறோம். எல்லாரும் சமுதிர ஜெபத்தோடு கூட நாம் காணப்படுவோம். சியோனில் எனக்காய் மூலைக்கல்லாகியே, சியோனில் எனக்காய் மூலைக்கல்லாகியே, சியோனில் என்னையோ செல்வந்தாய் கட்டியே, சியோனில் என்னையோ செல்வந்தாய் கட்டியே, மேலோகநாதனே வேலையும் முடித்து, மேலோகநாதனே வேலையும் முடித்து, மேலோகத்திற்கெல்லாம் இயேசுவின் நேசமே, மேலோகத்திற்கெல்லாம் இயேசுவின் நேசமே, இயேசுவின் நேசத்தால் என் உள்ளம் பொங்குதே, இயேசுவின் நேசத்தால் என் உள்ளம் பொங்குதே, அவனின் மாட்சிமை அறிவு பெற்றோம், அவனின் மாட்சிமை அறிவு பெற்றோம். இந்த நேரத்தை கர்த்தர் நமக்கு இலவசமாகவும் ஆசீர்வாதமாகவும் தந்தபடியினால் எல்லாரும் தேவ சமூக ஒருமுகமாய் ஒரு அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து வருவோம். கடந்த நாட்களிலே கர்த்தர்
இதோ மோசையோடு பேசும்படியாக அக்கினி, அந்த முட்செடியில் தோன்றின அக்கினியாக வெளிப்பட்டு தேவஜனத்துடைய கூக்குரலை கேட்டு அவளுக்கு ஜெயம் கொடுத்த தேவன். அடுத்தபடியாக அதே அக்கினி ஸ்தம்பமாக வெளிப்பட்டு தமது ஜனத்தை வழிநடத்தியிருந்ததாக நாம் பார்த்தோம். இன்றைக்கு நம்முடைய தேவன் இரக்கங்களின் பிதா, இரக்கங்களின் தேவன். வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 8, 9 வசனங்களை ஒன்று வாசி. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொள்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அவர் இரக்கங்களின் தேவன். நம்முடைய தேவன் அவர் மிகுந்த இரக்கமுள்ள தேவன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள தேவன் என்பதாக அங்கே நாம் வாசிக்கிறோம். அவர் எப்போதும் கோபம் கொண்டிருக்கிற தேவன் அல்ல, எப்போதும் கடிந்து கொள்கிற தேவன் அல்ல, மிகவும் இரக்கமுள்ள தேவன். இப்போது நான் ஜீவிக்கிற அந்த காலம் இரக்கத்தின் யுகம் அல்லது கிருபையின் யுகம். என்ன யுகம்? கிருபையின் யுகம் அல்லது இரக்கத்தின் யுகம். இப்போது நமக்காக இரக்கத்தின் ஒரு சிங்காசனம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கிருபையின் சிங்காசனம். எப்போதானாலும் அவர் சமூகத்தில் போகலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன், சமாதானம் கொடுப்பேன், விடுதலையை கொடுப்பேன் என்று ஆண்டவராகிய இயேசு நமக்கு நேராக தம்முடைய கரத்தை நீட்டி அழைத்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்போதும் ஆண்டவராகிய தேவனை போல் நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு இரக்கத்தை பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 8:3 படிக்கும் போது குஷ்டரோகியை கண்டு எல்லாரும் புறம்பே போவார்கள். நியாயப்பிரமாண ஒழுங்கின்படி ஒரு குஷ்டரோகியா இருந்தால் அவனுடைய குஷ்டம் மாறும் வரையிலும் அவன் பாளையத்துக்கு புறம்பே தான் இருக்க வேண்டும், பாளையத்துக்குள் வரக்கூடாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு குஷ்டரோகியை கண்டபோது அவர் மேல் இரக்கமற்று அவரை தொட்டு சொஸ்தமாக்குறதாக நாம் வாசிக்கிறோம். 8:3 வாசிங்கள். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அவனை தொட்டு சொஸ்தமாக்கினான். அவனை தொடக்கூடாது என்று அதை தீட்டு பிரமாண ஒழுங்கின்படி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த குஷ்டரோகியை கண்டபோது அவன் மேல் இரக்கமற்று மனதுருகி அவனை தொட ஆரம்பித்தார். தொட்ட அதே மாத்திரத்திலே அவனை குஷ்டரோகம் மாறும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எப்படிப்பட்டதான பாவத்துக்குள் அழுக்கான நிலையில் இருந்தால் நம்மை தொடுகிற ஒருவர் உண்டு, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. நம்முடைய வேதனையை மாற்ற, பிரச்சனையை மாற்ற நம்ம மேல் அதிகமாக இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, இந்த பர்திமேயு என்று சொல்கிற அந்த குருடன் அனுநோய் கூப்பிடுகிறான். கூப்பிட்ட போது அவனை இதோ தொட்டு அவன் கண்களை திறந்தார் என்பதை வாசி. இப்படி ஏராளமான இதோ ஆண்டவர் நம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி அற்புதத்தை செய்த இடங்களை நாம் வாசிக்க முடியும். அப்படியானால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட இரக்கமுள்ள தேவன் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தடவை இதோ ஒரு அருமையான விதவையான அந்த ஸ்திரீக்கு ஒரே ஒரு மகன், அந்த மகன் இறந்து போகிறான். இறந்து போன மகனை பாடையில் வைத்து ஏராளமான சனங்கள் சேர்ந்து இதை தூக்கி கொண்டு வரும்போது அந்த அருமையான ஸ்திரீ தன்னுடைய மகன் மேல் இருந்த அன்பினால என் மகனை இழந்து விட்டேனே என்று சொல்லி மிகவும் கண்ணீர் விட்டு கதறி அலறி கொண்டு வருகிறார். நீங்க வாசித்து பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 12 வசனத்துக்கு வாசித்து பாருங்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைப்பெண்ணாயிருந்தாள். ஊராரில்
வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து ஆடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். கண்ணீரின் மத்தியில் வந்த, இழப்பின் மத்தியில் வந்த, துயரத்தின் மத்தியில் வந்த என் மகன் இறந்து விட்டான், எனக்கு இனி யார் ஆறுதல் என்று சொல்லி மிகுந்த துயரத்தோடு வந்ததான் அந்த தாய்க்கு முன்பதாக இயேசு கடந்து வந்து அந்த பாடியை தொட்டு, நீ ஏமா நீ அழுகிறாய், அவள் மேல் மனதுருகி அவள் மேல் இரக்கம் வைத்து இதோ அந்த வாலிபனை எழுப்பி ஜீவனோடு ஒப்பு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர், நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர், ஒரு மனதுருக்கம் உள்ளவர். எப்படிப்பட்ட வேதனத்தில் நாம் இருந்தாலும் உலகமும் உலக மனிதரும் நம்மை ஏளனமாய் பேசுவார். நம்மிடத்தில் வந்து ஐயோ உனக்கு இந்த வேதனை வந்து விட்டதா, இவ்விதமான இழப்பு வந்து விட்டதா, இவ்விதமான ரோகம் வந்து விட்டதா, இவ்விதமான கஷ்டம் வந்து விட்டதா என்று பரிதவிக்கக்கூடிய நிலை போல நம்மிடத்திலே காட்டினாலும் உள்ளான இருதயத்தில அவள் செய்த பாவத்தினால்தான் வந்தது. தாவீதங்க 41ஆம் சங்கீதத்திலே சொன்னது போல இவன் படுக்கை இதோடு தொலைந்தான் என்று சொல்லி எல்லாரும் வேதனைப்படுத்தி துயரப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள் நமக்கு வந்திருக்கக்கூடிய கசப்பு, நமக்கு வந்திருக்கக்கூடிய வேதனை, நமக்கு வந்திருக்கக்கூடிய நெருக்கம், நமக்கு வந்திருக்கக்கூடிய சோதனை உபத்திரவங்களை பார்த்து உலக ஜனம் நம்மை பலவிதமான நிலை நம்மை நிந்திக்கலாம், வேதனைப்படுத்தலாம். ஆனால் நம்ம ஆராய்க்கிற தேவன் அப்படி அல்ல. மகனே மகளே, நான் உண்மையை நம்புகிறேன் என்று சொல்லி, உண்மையை நான் இரக்கமாயிருக்கிறேன் என்று சொல்லி நம்மை தொட ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. தொடும் போது இதோ நம்முடைய ரோகம் மாறுகிறது, வியாதி மாறுகிறது, மனக்கவலை மாறுகிறது, நெருக்கம் மாறுகிறது, நம்முடைய துயரம் துக்கம் மாறுகிறது, நம்முடைய சஞ்சலம் மாறுகிறது, நம்முடைய கண்ணீர் நம்ம அகன்று போக ஆரம்பிக்கிறது. இந்த நாள் பகல் வேளையிலே நம்மை தொடுகிற நேசம் நம்மை வந்து கடந்து வந்திருக்கிறார். ஒரு இரக்கத்தின் பிதா. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னத அன்பனோ ஒப்பற்ற ஈவினால், உன்னத அன்பனோ ஒப்பற்ற ஈவினால், தன்னை போல என்னையோ தெய்வீகமாக்குவார், தன்னை போல என்னையோ தெய்வீகமாக்குவார். சத்துருவோம் என்னை தம் சொந்தமாக்கியே, சத்துருவோம் என்னை தம் சொந்தமாக்கியே, இத்தமரே சொல்லி உன்னத நேசமே, உத்தமரே சொல்லி உன்னத நேசமே, இயேசுவின் நேசத்தால் எங்கள் பொங்குதே, இயேசுவின் நேசத்தால் எங்கள் பொங்குதே. ஒவ்வொன்றின் மாட்சிமை அறிவு கேட்டமோ, ஒவ்வொன்றின் மாட்சிமை கேட்டமோ. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மேல் அவர் மனதுருகுகிற தேவன், நம்மேல் அவர் மனதிறங்கி நம்மை தொடுகிற தேவன். அவருடைய அன்பை யாரால் சொல்ல முடியும்? நாம் எப்படி அப்படியானால் நம்முடைய தேவன் அவ்வளவு ஒரு இரக்கமுள்ள தேவனாய் இருப்பார் என்றால் நாம் அதே போல இரக்கமுள்ளவராய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வாசித்து பாருங்கள். மத்திய சுவிசேஷம் 5:7 நாம் படிக்கும் போது தாமே இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அங்கே ஆண்டவர் இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்லுகிறார். வாசிப்போம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஏனென்றால் நாம் பாவிகளாய் இருக்கும் போது, சபிக்கப்பட்டவர்களாய் இருக்கும் போது, அழுக்கினோம் உளையான சேராகிய அக்கிரமத்தில் இருக்கும் போது, அதுதான் தாவீது 42ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறாரே. இது 40ஆம் சங்கீதத்துல உளையான சேற்றில் நின்னை தூக்கி எடுத்தார். வாசித்து பாருங்கள், அந்த பகுதி அருமையா இருக்கிற. உளையான சேற்றில் நின்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல் என்னை நிறுத்தி என் வாயில் புதிய பாட்டு எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார். ஹல்லேலூயா.
பிழையான சேர் என்பது பயங்கரமான பாவக்குழி, அசுத்தமான குழி, அந்தகாரமான பாவக்கிரியை, அந்த பயங்கரமான நாட்டம் எடுத்த அந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம அவர் தூக்கி எடுத்தா. நீங்கள் வாசித்து பாருங்கள், ரோமர்கள் 5:8 படிக்கும் போது இவ்விதமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. அப்போ நாம் பாவிகளாய் இருக்கும்போது ஒரு நல்லவனுக்காக ஒரு நல்லவன் மரிக்கலாம், ஒரு நல்லவனுக்காக ஒரு நல்லவன் இறங்கி இரக்கத்தை காட்டலாம். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அப்படி அல்ல. நாம் பாவிகளாய் இருக்க, பாவிகள் என்பது ஒரு அசுத்தத்துக்குள் இருக்கிற ஒரு இடம். குஷ்டம் என்பது அது பாவத்தை காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கை குஷ்ட ரோகம் போன்ற பலவிதமான பாவங்களினால், ஜென்ம பாவம், கர்ம பாவம், இவ்விதமான பலவிதமான பாவங்களால் சிக்கப்பட்டு தவித்துக் கொண்டிருந்த நம்மை அவர் தேடி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்விதமான நம்ம அவர் வைத்த அந்த இரக்கம் நினைக்கும் போது யாரால் சொல்ல முடியும்? யோவான் படிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தவர்களே. எவ்வளவு நம்ம மேல் வைத்த இரக்கம் பாருங்க. அவரை தந்தார். அவர் நமக்காக வேண்டி பூமியிலே பிறந்து 33 வருஷம் ஜீவித்து அவர் தன்னுடைய பாடுகள் எல்லாம் நாம ஏற்றுக்கொண்டு இரத்தம் முழுவதும் நமக்காக சிந்தி கடைசியாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு என்னை உயிர்த்தெழுந்த இரட்சகராக நம்மிடத்தில் எழுந்தவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அந்த உயிர்த்தெழுந்த மகிமையை கண்ட ஜனங்கள் அவரை துதிக்க ஆரம்பிக்கிறார்கள், தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கை நாம் பாவிகளாய் இருக்கும் போது நம்மேல் அவர் வைத்த இரக்கம் மகா பெரியது, ஒரு சாதாரணமான இரக்கம் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மலை பிரசங்கத்தில் சொல்லும் போது இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஒரு தடவை தேவ மனிதராகிய முதலாவது நம்முடைய இந்தியாவுக்கு சுவிசேஷம் கொண்டு வந்த பக்தன் யாரு சொல்லுங்க? இயேசு சிஷ்யனாகிய தோமா. பிற ஜனங்கள் சொல்லுவாங்க ஆங்கிலேயர் மூலம்தான் இந்த வேதம் இறக்குமதி ஆனது. இல்லை, அவர்கள் வரும் காலங்களுக்கு முன்னதாகவே 1ஆம் நூற்றாண்டிலே தேவ மனிதராகிய இயேசு சிஷ்யனாகிய தோமா இதோ இங்கே வருவதற்காக தேவனால் வழி அனுப்பப்பட்டு ஒரு குறிக்கப்பட்ட இடத்தில் அவர் வரும்போது அங்கே ஒரு அடிமையின் சந்தையில் கடந்து வருகிறார். இந்தியாவிலிருந்து இன்னொரு மனிதன், ஒரு ராஜா, ஒரு நல்ல ஒரு விசேஷமான தச்சனை நீ விலைக்கு வாங்கி வா என்று சொல்லி அனுப்பும் போது அந்த மனிதன் அந்த அடிமை சந்தையில் போய் விசாரிக்கிறார். விசாரித்து வரும்போது இயேசுவே வெளிப்பட்டு இந்த தச்சன் இவன் தான், நீ இவனை வாங்க என்று சொல்லி இவனுக்கு பிரமாணம் நானே எழுதித்தருகிறேன் என்று சொல்லி இயேசுவே அந்த பிரமாணத்தை எழுதி கொடுத்து, இந்த அடிமை என் மூலமா அவருக்கு விற்கப்படுகிறது, இந்த காசை இதோ இவ்வளவு காசு என்று பேரம் சொல்லி அந்த காசை வாங்கி தோமா கையிலே கொடுத்து, இதை நீ வைத்துக்கொள், நீ என்னுடைய ஊழியத்தை போய் செய் என்று அனுப்பினாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்விதமாக இந்த தோமா இந்தியாவுக்கு வந்து இதோ கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். ஊழியத்தை செய்து வரும்போது இதோ கேரளாவிலே இதோ ஒரு குறிக்கப்பட்ட இடத்தில் வரும்போது அங்கே அநேக நம்பூதிரிகள் அங்கே குளிர்ந்து கொண்டிருக்க ஆயத்தப்படுகிறார்கள். காலையிலே நம்பூதிரிகள், இந்த பூசாரிகள், நம்பூதிரிகள் பூசாரிகள், இந்த பூசாரிகள் வந்து குளிக்க ஆரம்பிக்கிறார்கள். முதலாவது அவர்கள் என்ன செய்வார்? சூரிய நமஸ்காரம் பண்ணுவார்கள். என்ன செய்வார்கள்? இந்த தண்ணீரை அள்ளி 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 மேல் நோக்கி போட்டுக்கொண்டே இருப்பார்கள். இதை பார்த்துதானே இந்த தோமா அவர்களோடு பேச ஆரம்பித்தார். இயேசு ஏற்றுக்கொண்டு அவர் உண்மையான தெய்வம் என்று இல்லை, அவர்கள் தர்க்கம் போட்டு இவரோட ரொம்ப சண்டைக்கு நிற்க ஆரம்பித்தார். அப்போது தோமாவுக்குள்ளே ஒரு வைராக்கியம், இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை இவர்கள் அறிய வேண்டும். அப்போ இந்த பூஜாரிகள், இந்த நம்பூதிரிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அநேக மக்கள் ஆண்டோட அன்புக்குள் வர முடியும் என்பதை உணர்ந்த தோமா அவர்களோடு ஒரு சவால் விட்டார். நான் இப்போது உங்களுக்கு ஒரு சவாலை கொடுக்கிறேன். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உண்மையான தெய்வம் என்றால் அள்ளி விடக்கூடியதான இந்த தண்ணீர் அது மேலே போக வேண்டும், கீழே வரக்கூடாது. அப்படியானால் உங்கள் தெய்வத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சவால் கொடுத்தார்.
இரண்டாவது சவால், நீங்கள் நான் அள்ளி விடுகிறதான தண்ணீர் அப்படியே மேல் நோக்கி போய் நின்று விட்டது என்றால், கீழே வராது இருக்கும் என்றால், நான் ஆராய்கிற தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஐவிதமா சவால் விட்டு கொண்டு தண்ணீர்ல அவர்கள் முதலில் இறக்கினான். இவர்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டாங்க. அள்ளி விடுற தண்ணீர் எல்லாம் கீழே வந்தது. கடைசியாக தோமாவுக்கு நேரம் வந்தது. தோமா இறங்கினார். அந்த தண்ணீர் மேல கரத்தை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள தெய்வம் என்றும் இந்த தேசத்துக்கு என்ன நீ கொண்டு வந்தது உண்மை என்றும் அறியும்படியாக உம்முடைய மகத்துவம் வெளிப்பட இந்த இடத்தில் தம்முடைய அற்புதத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபித்து விட்டு தண்ணீரை இதோ அப்படியே 2 கரம் அள்ளி வீச ஆரம்பித்தார். இந்த தண்ணீர் அப்படியே மேலோக்கி போய் ஒரு பெரிய காகிதம் சூழ்ந்து நின்று போல் நின்றது. இதை இந்த நம்புதிரை பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஒரு பெரிய அதிசயம், என்ன இப்படி என்று சொல்லிக் கொண்டு அப்படியே நிற்கும் போது இந்த குழியை பார்த்தாங்க. தண்ணி எடுத்த இடையில ஒரு பெரிய குழியாக மாறும். ஒரு குறிக்கப்பட்ட நேரம் தாண்ட உடனே பிச்சு பூக்களாக வந்து அது விழ ஆரம்பித்தது. ஒரே ஆச்சரியம் இவர்களுக்கு. உடன் தானே இவர்கள் ஆண்டவரை இயேசு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஏற்றுக்கொண்டு அந்த 9 பூஜாரி குடும்பம், அதாவது பிராமணர்கள் மொத்தமாக ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருடைய ஊழியத்துக்காக வேறு பிரிக்கப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் தான் சிரியன் கிறிஸ்டியன் என்று கேரளாவில் இன்னைக்கு இருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பூர்வீக குடும்பம் அதுதான் முதல் நம்முடைய இந்தியாவுடைய கேரளா பகுதியில் முதலாவது உருவாக்கப்பட்டது. இதே போல ஏராளமான அற்புதங்களை கர்த்தர் தோமா மூலமாக கிரியை வெளிப்படுத்தினார். இந்த அருமையான நம்பூதிரிகள் செய்த காரியங்களை பார்த்து அவர்கள் மேல் இரக்கமற்ற இந்த அருமையான தோமா இயேசு இரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும், அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்கள் காண வேண்டும் என்று சொல்லி அவர் இது விதமான செயலில் இறங்கினார். கர்த்தரங்க இறங்கி முதலாக இந்த 9 நம்பூதிரி குடும்பங்களை கர்த்தருக்கு எழுப்பினார். அல்லேலூயா. இந்த நாள் பகல் வேளையில தேவ சொந்தம் நம்முடைய வாழ்க்கையில நம் மற்ற மக்கள் ஒரு இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ ரொம்ப நேரம் பார்த்து கொண்டவர்கள் செய்கிற காரியம் எல்லாம் மிகவும் கடினமான காரியம், வீணான காரியம், உண்மையான தெய்வத்தை அறியாதவர்களுடைய மாம்சிய கண்கள் இது ஆன்மீக கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர்களுடைய இரக்கமற்றுதான் இந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்தார். கர்த்தர் அவரோடு கூட நம்முடைய செயலை நிறைவேற்றினார். நம்முடைய வாழ்க்கையில நாம் மற்றவர்களுக்கு நாம் இரக்கத்தை காட்டுகிற மக்களாக இருக்க வேண்டும். நீங்கள் எங்களுக்கு வாருங்கள், ஏதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீகா எழுதிய சுவிசேஷம் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. 6ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 8ஆம் வசனம் படிக்கும் போது மனுஷனின் நன்மை என்று இன்னதென்று தேவன் உனக்கு போதித்திருக்கிறார். வாசித்து பாருங்க, ரொம்ப அருமையான வார்த்தை. வாசிங்கள். மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மிடத்தில் கேட்கிற இரக்கத்தை எதிர்பார்க்கிறார். நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு எப்படி நாம் இருக்கிறோம்? மற்றவர்களுக்கு நாம் இதோ கர்த்தருடைய சமூகத்துல நம்முடைய இரக்கத்தை நாம் வெளிப்படுத்துகிறோமா? அதுதான் தேர்ந்தெடுக்கிறார். ஆனா அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நாம் மற்றவர்களுக்கு இரக்கத்தை காட்ட முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது? இதோ ஏசாயால படிக்கிறோம், 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கிறோம். அதாவது நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும் என்ன செய்யப்படுகிறது? இதோ தேவ சமூகத்தில் ஆசீர்வாதத்தை நமக்கு தடுத்து நிறுத்துகிற மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நாம் இரக்கம் செய்ய முடியாதபடி நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போகிறது. நம்முடைய பாவம். அப்ப பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இரக்கத்தை தடுக்கிறது. 2 காரியம் இங்கே செய்கிறது. ஒன்று, நாம் மற்றவர்களுக்கு இரக்கத்தை காட்ட முடியாதபடி நம்முடைய ஆன்மீக கண்களை குருடாக்கி விடுகிறது. 2வது, தேவ சமூகத்தில் இரக்கத்தை நாம் சுதந்திரிக்க முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை தடுத்து விடுகிறது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய சமூகத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய நன்மைகளை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய மகா பெரிய திட்டம். அதுதான் தேவனுடைய பெரிதான ஆசீர்வாதம். இதுக்காக நமக்கு முன்னோடிகளாய் கடந்து போன பரிசுத்தவான்களாகிய தாவீது விட பெரிய பரிசுத்தவான் என்ன செய்தார்கள் என்றால், அவர்களுடைய பாவத்தை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டார்கள். அறிக்கையிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இரக்கத்தை பெற்றார்கள். சங்கீதம் 52ஆம் சங்கீதம் நீங்கள் வீட்டிலே படிக்கும் போது சங்கீதக்காரராய் தாவீது செய்த பாவத்தின் மூலமாக தேவ சமூகத்தை கதறி
இரக்கத்தை வேண்டுகிறார். நீங்கள் 51:17 வசனம் வாசிங்க. 17 வசனம், அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அப்ப நம்முடைய இருதயம் தேவ சமூகத்தில் நொறுங்கி நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவர் சமூகத்தை ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். பரிபடியை நீதிமொழி 28:11 சொல்லத்தான், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை இதோ அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்ப அந்த இரக்கம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. நம்முடைய தேவன் எல்லா சொல்லும் நமக்கு இரக்கத்தை காட்டுகிற தேவன். என் வியாதியில் எனக்கு விடுதலை பெறாதா, இந்த பிரச்சனையில் எனக்கு ஜெயம் பெறாதா, எனக்கு இரக்கம் தேவன் செய்ய மாட்டாரா என்று தேவ சமூகத்தை கதறும் போது, கண்ணீர் வெடிக்கும் போது, எந்த சூழ்நிலை வைக்கப்பட்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே இரக்கத்தை வெளிப்படுத்தி நம்முடைய அற்பத்தை செயல்படுத்த நம்முடைய தேவன் போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகிய இந்த நாள் பகல் வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தர் சமூகத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுவோம். சாலமோன் ஜெபிக்கும் போதும் 1 ராஜாக்கள் 8:50 பின்னால் நீங்க படியுங்க. அங்கே சொல்லப்பட்டு, ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும், இறங்க வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், நமக்கு இரக்கம் செய்கிற தேவன், அவர் நம்முடைய மத்தியில் பெரியவராக இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? எபிரேயர் 4:16 வசனம் படிக்கும் போது நாம் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளும்படி தேவ சமூகம் வர வேண்டும் என்று எபிரேயர் நிருபம் 4:16 வசனத்திலே நாம் அங்கே படிக்க முடியும். வாசித்து பாருங்கள். எபிரேயர் 4:16 வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறுவோம், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை தைரியமாய் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கூடாது. இப்போது நமக்கு கிருபாசனம் திறக்கப்பட்டிருக்கிறது. நல்ல அல்லேலூயா சொல்வோம். கல்வாரி சிலுவையின் மூலமாய் திரைச்சீலை 2ஆக உடைக்கப்பட்டு கிருபாசனம் வெளிப்பட்டது. அந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் நமக்காக வேண்டி இரக்கத்தின் தேவன் நம்முடைய சிங்காசனம் அமர்ந்திருக்கிறார். இரக்கத்தின் சிங்காசனத்தில் அங்கிருந்து நமக்கு இரக்கம் கிடைக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள கிருபாசனத்தை கடந்து வர வேண்டும். கிருபாசனம் என்பது இதோ அவருடைய ஆசீர்வாதம் வெளிப்படுகிற இடம். கிருபாசனம் என்பது நம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்த பிள்ளைகளை மகிமையால் நிரப்புகிற இடம். அவருடைய பிரசன்னத்தால் ஆளுகை பண்ணுகிற இடம். அவருடைய மகிமையால் நிரப்பி அவரை மகிழப்படுகிற இடம். என் வீட்டில், என் ஜெப வீட்டில் அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் வீடியோல உட்கார்ந்து இவ்வளவு தூரம் நமக்கு வேதவசனம் நம்ம தியானிக்க முடியாது. இவ்வளவு ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ சமூகத்தில் வரும்போதுதான் ஒரு பெரிய ஒரு ஆறுதல் நமக்கு கிடைக்கிறது, ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது, ஒரு பெரிதான நன்மையை தேவன் தருகிறார். ஆகினாலே கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவனுக்கு நன்மை செய்தார். நம் ஆராய்கிறது இரக்கத்தின் தேவன். அந்த இரக்கத்தின் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனை போல இறங்குவார். வீட்டுக்கு முன்னால் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல தேவன் தமக்கு பயந்து தமக்கு பிள்ளைகள் இறங்குகிற தேவன். நம்ம எப்போதும் அவருக்கு பயந்து அவர் சமூகத்தில் தரித்திருப்போம். இரக்கத்தை பெற்றுள்ள கிருபாசனத்தை செய்வோம். அவர் சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை உடைப்போம். அவருடைய சமூகத்தில் இரக்கத்தை சோதனைக்கு அர்ப்பணிப்போம். நம்முடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நான் எப்போதும் மற்றவர்களுக்கு நான் இரக்கம் உள்ள ஒரு பாத்திரமா இருக்கணும். நீர் எனக்காக இரக்கம் உள்ள தெய்வனாயிருந்து தம்மையே எனக்காக நீ அர்ப்பணித்த தெய்வம். ஆண்டவரே இந்த நாளில் தம்முடைய இரக்கத்தை ஒன்றுவிட எனக்கு விளங்க பண்ணுங்க. என் வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படி இருக்கு, என்னை நீர் ஆசீர்வதிக்கணும். நான் உண்மை விடுவதில்லை. என் குடும்பத்தில் உங்களுடைய இரக்க தேவை, என் சரீரத்துக்கு உங்களுடைய இரக்க தேவை. ஆமே, உங்களுடைய விடுதலை எனக்கு தேவை, ஒரு ஆறுதல் சமாதானம் தேவை. நான் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யுங்க. கண்ணீரோடு கேட்போம். தேவன் ஆசீர்வதிப்பார். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே நாங்கள் எழும்பி நின்று தேவனை ஆராதிக்க போகிறோம். Hallelujah. Hallelujah. இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. 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 ராஜாவே மை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah. Glory, glory, glory.
லோகமுண்டாகுமோ என்னையும் கண்டீரே, லோகமுண்டாகுமோ என்னையும் கண்டீரே, லோகத்தில் வந்து தன் ஜீவனை தந்தீரே, லோகத்தில் வந்து தன் ஜீவனை தந்தீரே, உன்னத அழைப்போ தன்னோடு தங்கிட, உன்னத அழைப்போ தன்னோடு தங்கிட, என்னை தகுதியாய் எண்ணிய நேசமே, எண்ணிய நேசமே, இயேசுவின் தேகத்தால் என் உள்ளம் பொங்குதே, இயேசுவின் நேசத்தால் என் உள்ளம் பொங்குதே, அவற்றின் மாட்சிமை அறிவை கேட்டமோ, அவற்றின் மாட்சிமை அறிவை கேட்டமோ, ஆயன்ன ஆடலை இயேசுவின் நேசமே, ஆயன்ன ஆடலை இயேசுவின் நேசமே, ஆனந்தியானமே ஜீவிய வாக்கியமே, ஆனந்தியானமே ஜீவிய வாக்கியமே, இயேசுவின் நேசத்தால் என் உள்ளம் பொங்குதே, ஹல்லேலூயா, என் உள்ளம் பொங்குதே, அவற்றின் மாட்சிமை அறிவை கேட்டமோ, அவற்றின் மாட்சிமை அறிவை கேட்டமோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்த்திருந்து நம்முடைய நேசத்தை, நம்முடைய நேசத்தை நேசத்தை நம் நேசருடைய அன்பை நம்ம மேலவர் வைத்த இரக்கத்துக்கு அவரை நாம் துதித்து மகிமைப்படுத்துவோம். அவர் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற நேரம், நம்முடைய தூதர்களோடு நம்முடைய மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிற நேரம், பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாம் கண்களை மூடி கரங்களை தட்டி ஆண்டவரை துதித்து, இயேசுப்பா நீர் எனக்கு தந்த பெரிய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், என் மேல் நீர் வைத்தவருடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், நான் பாவியாக இருக்கும் போது என்னை தேடி வந்தீரே, கையில் என்னை எடுத்தீரே, தூக்கி சுமந்தீரே, மாரோடு அணைத்தீரே, ஓ ஹல்லேலூயா, 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 ஓ நீ காவாதா காவாதா நீ காவாதா ராவோஷியோ. தேவன் நம்மை இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். வியாதி இருக்கிறதே, நெருக்க இருக்கிறதே, பிரச்சனைகள் இருக்கிறது, நான் என்ன செய்வேன், கணக்கில் இருக்கிறது, கஷ்டத்தில் இருக்கிறது, நான் என்ன செய்வேன், நீ தவிக்கிறாயோ, பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். நம் ஆராய்க்கிற தேவன் ஒரு தகப்பனை போன்ற ஒரு இரக்கமுள்ள பிதா, ஒரு தகப்பனை போன்ற இரக்கமுள்ள பிதா. ஓ குஷ்டரோகியை கண்டவுடன் அவன் தூரம் போகல, அவன் பக்கமாக வந்து அவனை தொட ஆரம்பித்தார். அந்த குஷ்டரோகத்தை மாற்றி அவனை மனுஷனாக மாற்றினார். ஹல்லேலூயா. அழுது புலம்பி தன் மகனை ஆடையில் வைத்துக் கொண்டிருக்கும் போது மிகுந்த வேதனையோடு துயரத்தோடு வந்த அந்த மகளை பார்த்து, நீ அழாதே என்று சொல், அவருடைய கண்ணீரை மாற்றும்படி அருமையான அந்த புதல்வனை, ஓ வாலிபனை நீ எழுந்திருந்து சொல், உயிரை கொடுத்து அவளுடைய கையில் ஒப்பு கொடுத்து, இதோ உன்னுடைய மகன் அர்ப்பணித்தார். இந்த நாள் பகல் வேளையில எப்படிப்பட்ட பிரச்சனை மத்தியில வந்திருக்கிறோம், வியாதியின் மத்தியிலா, பல மனுஷ வேதனை மத்தியிலா, தாங்க முடியாத துயரத்தின் மத்தியிலா, பல இழப்பின் மத்தியிலா, என் இயேசு உங்களுக்கு மனதுருகிற தேவன், நம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எந்த மனிதராலும் செய்ய முடியாத அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற ஒரு நல்லவரே, ஓ தகப்பனா, ஓ நம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிற பிதாவா நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய கருத்தை மேற்படிப்போம், அவருடைய கருத்தை மேற்படிப்போம், அவருடைய கருத்தை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவே நகை ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே நகை ஸ்தோத்திரம், அற்புதமானவரே நகை ஸ்தோத்திரம். யார் கண் விழிக்க கூடாது. ஆண்டவர் இயேசுடைய அன்பை
அவருடைய மனதுருக்கத்தை, அவருடைய இரக்கத்தை நம்முடைய இதயத்தில் நினைப்போம். பாவிகளாய் இருக்க நம்மை தேடி வந்த நம்முடைய நேஸ் கிருஷ்ணரவம் போல பாவத்துக்குள் அழுக்காயிருந்த நாற்றமடித்த நம்மை அவர் நம்மை தொட்டாரே, அவருடைய பிள்ளைகளால் நம்மை மாற்றினாரே. அவருடைய அன்பை ஒரு நிமிஷம், கல்வாரின் தியாகத்தை ஒரு நிமிஷம் நம் தியானித்து கர்த்தர் மையப்படுத்தும். தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனையை நாம் மாற்ற மாட்டாரா? அவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். அவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறது போல நாம் இரக்கமுள்ளவராயிருக்க வேண்டும். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள்.